ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்து ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், நான் இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் போகலாம், எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் வந்து யாருமே இந்த உலகத்து முடிவு வரையும் கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் நம்ம கூட இருக்க முடியாது, வர முடியாது. ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம விவரஞ்ச காலத்திலேருந்து இதுவரை படிச்சிருக்கிறோம், காலேஜ் போயிருக்கிறீங்க, வேலை பார்த்துருக்கிறீங்க, எத்தனையோ பேர் உங்கள் கூட பழகி இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறாங்களா? இல்லை. அந்தாண்டவர்களே, ஒரு தாயும் கூட வர முடியாது, ஒரு தகப்பனும் கூட வர முடியாது, ஒரு மகனும் கூட வர முடியாது, மகளும் கூட வர முடியாது, புருஷனும் கூட வர முடியாது, பொண்டாட்டியும் கூட வர முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருந்து உங்களை நான் கரம் பிடித்து நடத்துவேன். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷர் நம்ம கூட இருந்தாருன்னா அவர் வந்து என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகலாம், மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அவரால் சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகாம மாத்திரை கொடுக்காம இயேசுவானவர் கூட இருந்தாருன்னா அவர் நம்ம பக்கத்தில் சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வந்து நம்ம கூட இருந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் சும்மா நம்மளை வெறுமனை இருக்க வர மாட்டார். எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் 20:1. உபாகம் 20:1. சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின இருந்து கடைசி வரைக்கும் பாலந்தேன் ஓடுகிற தேசம் வரைக்கும் அவர் கூட இருந்தார். ஆமென். இன்னைக்கு வந்து பல சத்துருக்கள் மத்தியில், பல அவதூறு பேசுகிற மனிதர்கள் மத்தியில், நம்மளை கேவலப்படுத்த, நம்மளை நிந்திக்கிற மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியிலே நான் எப்படி இருப்பேன், அவர் மத்தியிலே நான் எப்படி குடியிருப்பேன்? இந்த இடத்துக்கு போனால் அவன் என்னை துன்பப்படுத்துவானே, அந்த இடத்துக்கு போனால் என்னை கேவலப்படுத்துவானே, அந்த இடத்துல அவன் அசிங்கப்படுத்துவானே, நான் எப்படி அந்த எதிராளியோட வழக்காடுவேன், எப்படி அந்த எதிராளியோட பேசுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னு கேட்டால், சத்துருளுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாக ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்யாத, உன்னிலும் பெரிய ஆளு, ஒரு பெரியவர் உனக்கு எதிராக செயல்படுகிற சில நபர்களை நீ கண்டா நீ என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கிறது, நீ பயப்படாத அப்படிங்கிறார். நீ என்ன செய்யாத, பயப்படாத. நான் அவர்களோட இருந்தது போல நான் உன்னோட கூட என்ன செய்வேன், இருப்பேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க பயப்படாதீங்க, எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நீங்க பயப்படாதீங்க, எந்த மனிதர்களை பார்க்க போனாலும் பயப்படாதீங்க. ஒரு வாத்தியாரை பார்க்க போறீங்களா, பயப்படாதீங்க. ஒரு அதிகாரிகளை பார்க்க போறீங்களா, பயப்படாதீங்க. ஒரு மேல் அதிகாரிகளை சந்திக்க போறீங்களா, பயப்படாதீங்க. காரணம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பயத்துக்கு பதிலாக கர்த்தர் கூட இருந்து உங்களுக்காக வழக்காடி, உங்களுக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருந்து அவரே எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. சொல்லும்போது கொஞ்சம் நான் ஆச்சரியம் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு உற்சாகம் கிடைக்கும். நீங்கள் வந்து கர்த்தர் எனக்கு சகாயர்,
நான் பயப்படேன். என்ன ஸ்கூலில் பாடம் ஒப்பிக்கிறோமா? ஸ்கூலில் டீச்சர் முன்னாடி டீச்சர் ஃபீச்சர் நான் வந்துக்கிறேன் ஓமே அப்படின்னா கை கட்டி டீச்சருக்கு மரியாதை கூட சொல்லணும். கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது அதை வந்து பகிரங்கமாக ஒரு வல்லமையாக என்ன செய்யணும் சொல்லணும். ஆமே சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. நான் பயப்படுவதற்கு மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவிய பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்குள்ளே தேவ ஆவி. அவர் என் கூட இருந்து எங்கே போனாலும் என் கூட இருப்பார். அவர் என் கூட இருந்தார்னா அற்புதம். அவர் என் கூட இருந்தார்னா அதிசயம். அவர் என் கூட இருந்தார்னா வெற்றி. அல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. கையை தட்டுங்க. தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். சொல்லு. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதாவது கையை தட்டும் போது இந்த 10 விரலும் தட்டுது, இந்த 10 நரம்பு என்ன செய்யுது, ஆக்ஷன் பண்ணுது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்னன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு அந்த இரத்த ஓட்டம் ஓடுது பார்த்துக்கொள்ளுங்க. இருகை தாள ஓசையோடு கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், மையப்படுத்த வேதம் சொல்லுது. கை தட்டுறதுனால கர்த்தர் மையமை. ரெண்டாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கைக்கு பலன் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இப்படி கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கை வந்து சூவை பிடிச்சி போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ரத்தம் ஓடுறது என்ன செய்யுதுன்னா அப்படியே ஒரு இடத்துல ஜாமாகி போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கையை தட்டணும். கையை தட்டுறது வந்து கர்த்தருக்கு மையமை, ஆனால் உங்கள் சரீரத்துக்கு ஒரு பலன் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இங்கே வந்து கையை கட்டி வந்து ஸ்கூல் கிடையாது. அதில் கையை கட்டக்கூடாது. இந்த இடத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, கை கட்டக்கூடாது. ஏன்னா கையை தட்டுங்க, ஆக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு பலன் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், தூக்கத்தினாவே போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. தூக்கத்தினாவே என்ன செஞ்சிடும், போயிடும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உற்சாகத்தின் ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என் கூட வாங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசு உங்கள் கூட இருந்தார்னா என்னென்ன செய்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு? ஹல்லேலூயா. அவர் உங்கள் கூட இருந்து அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். அவர் வந்து ஒரு பிரச்சனை மத்தியில், ஒரு வேதனை மத்தியில், ஒரு வழக்காடு மத்தியில் அவர் கூட இருந்து நீங்கள் என்ன பேசணும், எதை பேசணும் அப்படின்னு உங்கள் வாயாக இருந்து உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் என் கூட அவர் இருக்காரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத பேசிட்டு போங்க. நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, அப்போல்லாம் பேசாதீங்க. எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவர் பக்கத்தில் நிற்கவே எனக்கு பயமாக இருக்குது, அப்படிலாம் பேசாதீங்க. என் கூட கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். சரி, இன்னைக்கு ஆராதனை வேளையில் கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார் தெரியுமா? என்னன்னு கேட்டால், ஒரு சில காரியங்களை சமாளிக்க முடியாமல், ஒரு சில காரியங்களை எழும்பி போராட முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வந்து சொல்கிறார், மகளே அப்படி இல்லை மகளே, நீ ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து என் தேவனாலே உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி மூலமாக நான் மதிலை தாண்டுவேன். அப்படியே போட்டிருக்கு. யாரால மதிலை தாண்டுவீங்க சொல்லுங்க? என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன். ஒரு மதிலை தாண்டுறதுனா ஒரு செவர், அதை தான் தாண்டுறது. அப்படின்னா நீங்கள் ஓடி போய் அந்த செவத்தை தாண்டுறதுக்கு பலன் இருக்கு, அதனால் ஒரு செவத்தை நான் தாண்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. செவத்தை தாண்டுற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, ஓடி போய் அந்த செவத்தை தாண்ட போகிறேன் பாரு, அப்போல்லாம் போட்டி போட்டு செவத்தை தாண்டாதீங்க. அவர் அதை சொல்லலை, செவத்தை தாண்ட சொல்லலை, மதிலை தாண்ட சொல்லலை. உன் கண்ணு முன்னால் இருக்கிற மதில் போல் இருக்கிற பிரச்சனையை நீ தாண்ட போகிற, உன் கண்ணு முன்னால் இருக்கிற வேதனையை தாண்ட போற, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தாண்டி மிதிச்சு மான்கள் கால போல நீ என்ன செய்ய போற, நீ ஓட போற.
உன் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு விரோதமான பிரச்சனை, உன் வேலைக்கு விரோதமான பிரச்சனை, தொழிலுக்கு விரோதமான பிரச்சனை உன்னை தாக்க வருது. நீ அதை பார்த்து ஓட வேண்டியதில்லை, அதை தாண்டிட்டு ஓடும்படி கர்த்தர் உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அதான் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நான் மதுளை தாண்டுவேன். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இது எப்படி சமாளிப்பேன், இது எப்படி நான் போராடி ஜெயிப்பேன், இது எப்படி நான் ஜெயத்தை ஏறெடுப்பேன், இந்த பிரச்சனை முறியடிக்குமா, இல்லை நான் தாண்டி போயிடுவேனா, சமாளிச்சிடுவேனா, என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் நீ சொல்ல வேணாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு மான்கால் கொடுத்துருக்கிறேன், அதை நீ தாண்டி ஓடும்படியான ஒரு கிருபை உனக்கு இந்த நாளிலே உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பிரச்சனையை தாண்டி ஓடும்படியாக, வேதனையை தாண்டி ஓடும்படியாக, கஷ்ட நஷ்டங்களை தாண்டி ஓடும்படியான இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமையை பலனை கொடுத்திருக்கிறார். கை தட்டி அப்பா நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41:10 சீக்கிரம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் கை தட்டுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். வாயை தரங்க, நான் பயப்பட மாட்டேன். இப்படி சொல்லும்போது அவர் உங்க பக்கத்தில் வந்துடுறாருங்க. நீங்க சொல்லாம இருந்தீங்க பக்கத்தில் வரமாட்டாரு. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இயேசு கூட இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன், இயேசு கூட இருக்கிறாரு. பக்கத்தில் நீங்க பயப்படாதீங்க, இயேசு உங்க கூட இருக்கிறாரு. உன்னை அடுத்தால சொல்லு, நீங்க அடுத்தால சொல்லு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, காலேஜை பார்த்து பயப்படாத, பரீட்சையை பார்த்து பயப்படாத, டெஸ்ட் வருதுன்னு பயப்படாத. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை எழுத வைப்பாரு. கடனை எப்படி அடைப்பேன்னு பயப்படாத, பொண்டாட்டி எப்படி சமாளிப்பேன்னு பயப்படாத, இந்த புருஷனை எப்படி சமாளிப்பேன்னு பயப்படாத. கர்த்தர் உங்களோட இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவர் பலனை கொடுப்பார். கையேத்த அப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட நினைச்சாரு இருக்கிறார். உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வழக்காரத்தால் என்ன செய்வேன், உன்னை நான் தாங்குவேன் சொல்றார். நீதியின் வழக்காரத்தால் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார். அதாவதுங்க, பாடுகள் நம்மளை அப்படியே நெருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனைகள் நம்ம கழுத்தை நெருக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் இந்த போராட்டத்தோடு நான் எப்படி வாழ போறேன்னு பயந்துடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த கழுத்தப்படி வரும்போது, அந்த பெருத்த அவமானம் வரும்போது அவர் இல்லை அப்படிங்க நினைச்சாரு, அவர் உங்க கூட இருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோபுக்கு பிரச்சனை வரும்போது, யோபுக்கு கஷ்டம் வரும்போது, யோபு சொத்து சுகம் பிள்ளை ஆஸ்தி எல்லாம் இழக்கும் போது கர்த்தர் இல்லாமல்ல, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்றார், யோபுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதே போல உங்களுக்கு யோபு போல பாடுகள் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம், யோபு போல பலவீனங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கலாம், யோபு போல பல கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் இல்ல, அவர் உங்க பக்கத்துல உங்க கூட இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நேரம் வரப்போது அவர் எல்லா பிரச்சனையும் முறியடித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமத்துல என் கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்துக்கொள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு, மகனே மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற, இழந்ததை நினைச்சு கலங்கிட்டு இருக்கியா, அவமானத்தை நினைத்து கலங்கிட்டு இருக்கியா, பயப்படாத, பயப்படாத. நீ எந்த இடத்துல கண்ணு கலங்கி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றையோ அதே இடத்துல எல்லாரும் முன்னால உன்னை தலை நிமிர வைக்க போறேன். எல்லாரும் உன்னை தேடி வரும்படி உன் சத்துருக்களை தேடி நீ காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்காக நீங்க எழும்ப வேண்டிய ஆளு, நீங்க பயப்படவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 15:20, எரேமியா 15:20 சீக்கிரம். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பா அப்பா அப்பா, நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் அப்புறம் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னோட இருக்கிறேன் யார் சொல்றா? கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள்,
உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, நீ கயிறு செய்கிற வேலைக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா, விரோதமாக உனக்கு அவர்கள் எழும்புவார்கள், பேசுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் அதை பற்றி நீ என்ன செய்யாத, பயப்படாத. அதை பற்றி நீ என்ன செய்யாத, கலங்காத. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக, உன்னை பிரச்சனையில் இருந்து தப்பி வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் உன் கூட இருந்து செஞ்சு உன்னை தப்பி வைத்து உன்னை கனப்படுத்துறதுக்கு உன் கூட நான் இருக்கிறேன். அதனால அவர்களை பார்த்து நீ பயப்படாத, அவர்களை பார்த்து அஞ்சாத, அவர்களை பார்த்து கலங்காத. நான் தப்பி வைக்கிற தேவன், இக்கட்டில, வேதனையில, கஷ்டத்திலிருந்து உன்னை தப்பி வைத்து உன்னை நான் உயர்த்த போறேன். தப்பிக்க வழி தெரியாம இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனையில இருந்து, இந்த போராட்டத்தில் தப்பிக்க வழி தெரியாம இருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இந்த இடத்துல இருந்தீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை தப்பி வித்து, உன்னை ரட்சித்து, உன்னை நான் கனப்படுத்த போகிறேன். கைத்தட்டா பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படிங்க உணர்ந்துட்டு உங்களை சும்மா அம்போன்னு ஒண்ணுமில்லாம அனாதையா விட்டு போற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இப்ப அப்பா பின்னால மகன் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அவங்க ஒரு பலூனை தூக்கிட்டு வரான். ஒருத்தன் பலூனு பலூனு பலூனு. உடனே பிள்ளை அப்படியே திரும்பி பார்க்குது, எப்பா பலூனுப்பா, எவ்வளவு? அந்த டிங் 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 நடந்து போறாங்க. நடந்து, எப்பா எனக்கு பஞ்சு முட்டாய்ப்பா, அப்படியா, இந்த ரைட், டிங் டிங் நடந்து போறாங்க. அப்புறம் அம்மா மகளை கூட்டிட்டு போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது கடப்பக்கம் கூட்டிட்டு போகும்போது, எம்மா அந்த ஜிமிக்கி வேணுமா? சரிந்தா அந்த ஜிமிக்கி. எம்மா இந்த வளைவி நல்லா இருக்குமா? எம்மா இந்த சடைக்கு பொருத்தமா இருக்குமா? சரிந்தா, சரிந்தா. எந்த அம்மாவாவது வாங்கி கொடுக்க முடியாது சொல்லியிருக்கிறாங்களா? எந்த அப்பனாவது ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டால் இல்லைன்னு சொல்லியிருப்பானா? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்களா? உன் அப்பனுக்கே கொடுக்கணும்னு நினைப்பு இருந்தா அந்த வானத்தையும் பூமி உண்டாக்குன தகப்பனுக்கு கொடுக்க நினைப்பு இருக்காதா? இருக்காதா? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்படி அப்பன்ட்ட அம்மாட்ட கேட்குறீங்களோ, ஒரு பஞ்சு முட்டாயி டோலாக்கு ஜிமிக்கி கிமிக்கி கழுத குதிரை எல்லாத்தையும் கேட்குறீங்களோ, அதே போல் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அம்மாவை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் பெஸ்ட்டாக கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் பார்த்து. அவர் உங்க கூட இருந்து, இங்க இருங்களேன், உங்க கூட இருந்து இப்போ நீங்க போனாலும் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க உட்கார்ந்தாலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன், இயேசுநாதா உண்மை துதிப்பேன். ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு காரியத்தை அப்பாட்ட வாங்கணும்னா நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன், இயேசுநாதா உண்மை துதிப்பேன், சகாயரே அப்படின்னு அவரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்திட்டு, அப்பா எனக்கு வேணும் அப்பா, கேட்டுப்பார், கேட்டுப்பார். இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு அம்மாட்ட கேட்குதுன்னா, எம்மா உங்களை கல்யாணம் போட்டால் உங்களை பார்த்தம்மா, நான் அந்த கல்யாணம் போட்டால் எப்படி இருக்கீங்களோ, 4 பிள்ளை பெத்த மாதிரி உங்களுக்கு தெரியவே இல்லைம்மா, எப்படிமா அப்படியே இருக்கீங்க? அப்படியாடி, எங்கடி? அப்படி இழுப்பாக பாரு அம்மா இருக்க, எங்க காமி? ஆமா, அப்படியே அவங்களுக்கு அப்படியே உருவாக உடனே அதுக்கப்புறம், ஏம்மா சாயங்காலம் அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம்மா. சரி போவோம் இரு, அம்மா கேட்கறத கண்டிப்பாக வாங்கி கொடுத்துன்னு வார்த்தை கொடுத்து சொல்லி போகிறேன். டெஸ்ட் பண்ணி பாருங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏம்மா கல்யாணம் போட்டால எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க, உங்களை பார்த்தா 3 பிள்ளை பெத்தால மாதிரியே தெரியலம்மா, எப்படிமா இப்படிலாம், என்னம்மா அவங்க ரகசியம் அதெல்லாம் அப்படின்றாங்க. அப்படி நீ கேட்டு பாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஆள்கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட கேட்கும்போது கொடுக்குறாயா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் நம்ம அப்பாட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது? சரியான வழியில் நம்ம அவர்கிட்ட கேட்கல, சரியான பாதையை பயன்படுத்தலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். இருக்கும்போது அவர் வந்து எந்த குறையும் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க, எந்த குறையுமே வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 2 நாளாகம 1:1 2 நாளாகம 1:1 சீக்கிரம்
தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாய் ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட அவர் இருந்துட்டாருன்னா உங்களை சின்ன ஆளா ஆக்க மாட்டாரு, உங்களை பெரியவனா மாற்ற போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நான் உன் கூட இருந்து உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க போறேன், உன்னை பெரிய ஆளா என்ன செய்ய போறேன், மாற்ற போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்து என்னை பெரிய ஆளா மாற்ற போறார். பெரிய ஆள்னா நீங்க வந்து 4 அடியில் இருந்து 5 அடி ஆக்க போறாரு நினைச்சிடாதீங்க. பெரிய ஆள்னா நீங்க கையிட்டு செய்கிற வேலையில பெருசா வர போறீங்க, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பெருசா வர போறீங்க, உங்க குடும்பத்துல எல்லாத்துலயும் பெருசா வர போறீங்க, உயர போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆகாயம் 2:4, ஆகாயம் 2:4, ஆகாயம் 2:4. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள், நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. வேலையை நடத்து, உன் படிப்பு காரியத்தை நடத்து, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உன் தொழில முன்னேறும், வாழ்க்கையில எழும்புவேன் அப்படின்னு தொழில நீ நடத்து, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த வியாபாரம் செய்கிறேன், இந்த வியாபாரம் நடக்குமா நடக்காதா, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல, குழம்பாத. வியாபாரத்தை கர்த்தர் நம்பி ஆரம்பி. கர்த்தர் வியாபாரத்தில் உன் கூட இருந்து அவர் உன்னை பெருக பண்ண வைக்க போறாரு. நீ செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் கூட இருந்து உன்னை நடத்த போறாரு. வேலையை நடத்து, உன் வேலையை நடத்து, உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. அவர் உன் கூட இருக்கிறார், அவர் உன் கூட இருக்கிறார். உன்னை தோத்து போக்க வைக்க மாட்டாரு. நீ வேலையை அவரை நம்பி செய்ய. எந்த வேலையை பார்த்தாலும், எந்த தொழிலை பார்த்தாலும், எந்த காரியத்துக்கு போனாலும், எந்த வியாபாரம் பார்த்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார்னு சொல்லி அந்த வேலையை நீ நடத்து. நான் என்ன செய்ய போறேன், உன்னை நான் என்ன செய்ய போறேன், உயர்த்த போறேன். உன்னை என்ன செய்ய போறேன், உயர்த்த போறதான் சொல்ல. பார்த்துக் கொள்ளுங்க, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு வேலை செய்யும் போது, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, அதாவது இதை நான் ஆரம்பிச்சு பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் வாயில சொல்லிடாதீங்க. இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வாயில சொல்லிடாதீங்க. இது வர்ற மாதிரி தெரியல, செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவன் செஞ்சா இவன் செஞ்சா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், கர்த்தர் என் கூட இருந்து இது வெற்றியாய், இதை ஜெயமாய் முடித்து கொடுப்பார். அல்லேலூயா. இப்படித்தான் நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், இப்படித்தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், இப்படித்தான் படிப்பு கரைத்த ஆரம்பிக்கணும். ஐயோ, இந்த பிள்ளை +2 ஃபெயிலாக போயிட்டா, இந்த பிள்ளைக்கு இது வரவே வராது, இந்த மேக்ஸு வரவே வராது, எப்படி இந்த பிள்ளையை காலேஜில் சேர்க்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மேக்ஸில் வந்து ரொம்ப கில்லாடி. அவர் வந்து மேக்ஸ் டியூஷன் எடுத்தா அவர் எல்லா பிள்ளையும் பாஸ் ஆக்க வச்சுவார். கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சேர்த்து அவர் படிக்க வச்சு எப்படியும் காலேஜில் மேக்ஸில் இந்த பிள்ளையை நான் ஜெயமாக கொண்டு வந்துடுவேன், அந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்குறவர் இருக்கிறாரு, அதனால கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லாம, ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்கிறவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என் பிள்ளைக்கு நான் ஞானத்தை கொடுத்து, அவர் என் பிள்ளையோட கூட இருந்து என் பிள்ளையை ஜெயமாக படிக்க வைக்கும்படியான ஒரு வல்லமை என் பிள்ளைக்குள்ளே கடந்து வருகிறது. அவர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவர் நடத்துவாரு, அவர் என் பிள்ளை கூட இருப்பாரு. அல்லேலூயா. இப்படி தேவனுக்கு மகிமை செலுத்தி பாருங்க, இப்படி தேவனுக்கு அவருக்கு அவர் மகிமையை கிருபையை செலுத்தி பார்த்து நீங்க சொல்லி பாருங்களேன், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அதான் அவர் என்ன சொல்றாரு, வேலையை நடத்து, நான் அவங்க கூட இருக்குங்கிறார். பயந்து போய் வேலையை ஆரம்பிக்காதீங்க, சோர்ந்து போய் வேலையை ஆரம்பிக்காதீங்க, அவிவிசுவாசம் பண்ணி வேலையை ஆரம்பிக்காதீங்க. அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே, இப்போ நம்ம வந்து இந்த சர்ச்சு கட்டும்போது வெறும் 10,000 வச்சு போரிங் போட்டான், வெறும் 10,000. இதை கட்டி முடிக்கும் போது 38 லட்சம் ஆச்சு. 38 லட்சம் ஃபுல்லாக சேர்த்து போயிட்டு பார்த்தா நான் கட்டி வைப்பேன்னா இன்ன வரைக்கும் இங்கே கட்டியிருக்க முடியாது. 38 லட்சம் கை ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு கட்ட போகிறேன் அப்படின்னா கட்டியிருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் கட்டி தருவார், அவர் முடித்து கொடுப்பார். அதே மாதிரி அவர் முடித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி வீடு கட்டுறவங்க
வீடு கட்டுறவங்க இந்த வீடு கட்டி முடிக்க 22 லட்சம் ஆகும், 22 லட்சம் முழுசா நான் வச்சுட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது வீடு கட்டி இருக்கிறீங்களா? யாராவது கட்டியிருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் வச்சு ஆரம்பிச்சீங்க, கர்த்தர் உங்களுக்கு முடித்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழுசா வச்சுட்டு யாருமே நீங்க வீடு ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. கர்த்தர் நம்பி தான் செய்றீங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஒரு வீடு கட்டுற ஏறுமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி ஆரம்பிங்கப்பா, கர்த்தரை நம்பி கொடுங்கப்பா, கர்த்தரை நம்பி எல்லாம் செய்யுங்கப்பா. அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்வார்ப்பா. கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கற்றுக்கொள்ள பேராசியம் விருதாப்பா, அவர் கூட இருந்து கட்டுவார்ப்பா, நடத்துவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த டிவி ஊழியத்தை கிட்டத்தட்ட மாதம் 60,000 ஆகுது. மாதம் 60,000 ஆகுது. 60,000 முழுசாக வச்சுக்கிட்டு இருக்கமா? 1ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள போடணும், 20ஆம் தேதிக்குள்ள கட்டணும், சேர்த்து வச்சுக்கிட்டு கட்டணும்னு சொன்ன முடியுமா? ஆனால் கர்த்தர் நம்பி ஒரு காரியத்தை செஞ்சோம். கர்த்தர் செய்றாரு, செவ்வையாக நடத்தி கொண்டு வருகிற. கைதட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேலையை நடத்தணும், வேலையை பார்க்கணும். எந்த வேலை செஞ்சால் ஊழியமாக இருக்கலாம், அது கர்த்தருடைய பணியாக இருக்கலாம். என் கைக்கு வந்த பிற்பாடு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை நல்ல தீவிரமாக விசுவாசமாக செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் விசுவாசமாக செய்யுங்க. இதில் தேர்வானவன் தேர மாட்டானா சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எந்த காரியம் செய்யாதீங்க. உங்கள் பிள்ளை ஒரு வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா, உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறீங்களா, இவன் இதிலெல்லாம் தேர மாட்டான் அப்படின்னு வாயை திறந்து சொல்லாதீங்க. இவனுக்கு அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. இவன் இதை செய்வான், கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை எல்லா காரையும் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளையை ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்களா, நீ போப்பா, கர்த்தர் உன் கூட இருக்காரு, நீ ஒன்றும் செய்ய மாட்டப்பா, அவர் உன் கூட இருந்து அவர் உனக்கு வாயா இருந்து அவர் உனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் உன்னை நடத்துவதற்கு போதுமான இருக்கு, தைரியமா போ அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு நீ ஆலோசனை கொடுத்து அனுப்பணும். ஏமா அந்த ஏரியாவில் குடியிருக்க பயமா இருக்குமா அப்படின்னு பிள்ளை சொல்ல, நீ பயப்படாத, பயப்படாத, கர்த்தர் உங்களோட இருக்காரு, அவர் உங்க அரணும் கோட்டையும் துணையுமா இருக்கிறாரு, ஆனால் தைரியமா இரு, அவர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆலோசனை கொடுத்தா உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், எங்க வேணாலும் அனுப்பணும். பயமா இருந்தா சொல்லுமா, கிளம்பி வந்துருமா, நான் வந்துடுறேன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் கூட இருக்கு, அவரை நம்பி எந்த காரியம் செய்யுங்க. அது வேலையை நடத்து அப்படிங்கிற அழகா போட்டிருக்கு பார்த்துங்க. வேலை ஆனாலும் சிறுபாவே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திறன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்க கூட என்ன செய்றேன் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.